இந்த படத்தினுடைய கதாநாயகி தேர்வு எப்படி அமைஞ்சது? எனக்கு எப்பவுமே சார் தெரிஞ்ச முகங்களா, தெரிஞ்ச எல்லாமே சினிமாவில் பழக்கப்பட்டவங்களா, இவங்க பெருசா இருக்கணும், இவங்க பெரிய ஹீரோ, பெரிய சின்ன சின்ன கேரக்டருக்கும் பெரிய ஆள காட்டணும் அப்படின்னு எனக்கு தோணாது. அந்த அந்த கேரக்டருக்கு நெருக்கமான ஆட்கள காட்டணும்னு ஆசைப்படுவேன். என் படத்த பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் தான் வைப்பாங்க. அதிகபட்சம் 5, 6 ஆர்டிஸ்ட் தெரிஞ்சவங்களா வைப்பாங்க. மத்ததெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த நேட்டிவிட்டியோட சம்மந்தப்பட்ட ஆட்கள தான் நான் யூஸ் பண்ணுவேன். நெறைய தேடணும். ஒரு நாள் ஜூன்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் எதிர்ச்சியா பார்த்துட்டு இருந்தேன். அதில தான் ரஜிஷா விஜயனோட அந்த ட்ரெய்லர் பார்க்குறேன். எனக்கு அந்த ஒரு கதாநாயகி மாதிரி இல்லாம சாதாரண பொண்ணு மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுச்சு. அப்போ நான் அந்த கதைக்கு ஆப்ட்டா இருப்பாங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க கதை சொன்னேன். வந்தாங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. கதை சொன்னேன். எல்லாத்துக்குமே ஷாக் என் அசிஸ்டன்ட், ரெசிடென்ட் எல்லாத்துக்குமே. இப்ப சாதாரணமா நடக்கும் எதிர்பார்க்குறேன். அவங்க ஹீரோயின்ஸ்லாம் தனுஷ் சார் படம் பெருசா ஒரு ஹீரோயின்ஸ் கொண்டு வருவாங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளா எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அத அக்செப்ட் பண்ணாரு தனுஷ் சார். நீங்க அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, சுத்தி கூட நடிச்சவங்க எல்லாமே ஊர் பசங்களா இருப்பாங்க. ஆமா. ஆர்டிஸ்ட்டே இருக்க மாட்டாங்க பெருசா. அதெல்லாம் இருந்தப்ப தான் அதெல்லாம் என் சினிமா எனக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு. இல்ல 2வது படத்திலேயே மாறி இருக்கும்ல. ஆமா. அது மாற விடாம பார்த்துக்கிட்டேன். அப்படிதான் ஹீரோயின்ஸ் நான் சொன்னேன் அவர்ட்ட போய். இவங்க தான் சார் ஹீரோயின்ஸ் அப்படின்னு நான் சிரிச்சுட்டு, உங்களுக்கு ஓகேவா? ஓகே, ஓகே அவ்வளோதான். ஏன்னா, அவருக்கு அது நார்மலா தெரிஞ்சுச்சு. நார்மலா தெரிஞ்சுச்சு. ஆனா, அந்த கதைக்கு ஆப்ட்டா இருப்பாங்க நம்புறீங்களா? அப்படின்னா, ஆமா அப்படின்னு சொன்னேன். ஓகே. தானு சார்லாம் நீ யார வேணாலும் சொல்லுப்பா நான் கொண்டு வாம்பான்னு சொன்னாரு தானு சார். இல்ல சார், இந்த மாதிரியே போயிடலாம் சார். திடீர்னு நீங்க ரொம்ப குடுத்தீங்கன்னா எனக்கு செலவு பண்ண தெரியாது. எனக்கு வந்து அத பண்ண தெரியாது. 2வது படம் நான் பண்றேன். கிட்டத்தட்ட நான் உண்மைக்கு நெருக்கமா தான் படம் பண்ண ஆசைப்படுறேன். அதனால ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி தானு சார் வந்து பெருசா பண்ணணும்னு ஆசை. நீ யார வேணாலும் கேளு தம்பி. அப்போ எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி ஆரம்பிச்சது.